ஹாய் மக்களே, நான் உங்கள் நீர்ப்பறவை மீனவன். மக்களே, இப்போ நம்ம சீலா மீன் தொழிலுக்கு தான் வந்திருக்கோம் மக்களே. சின்ன இறை பிடிச்சிட்ருக்கோம். சின்ன மீனை பிடிச்சி பெரிய மீன் பிடிக்க போகிறோம். இப்போ மீன் தான் கொழி வருது, என்ன மீன் தெரியல மக்களே. இப்போ நமக்கு சீலா மீன் பிடிக்கிறதுக்கு அயிலை, காரை அதுதான் நமக்கு தேவை மக்களே. இப்போ அதுதான் பிடிச்சிட்ருக்கோம். என்னதை வருதுன்னு தெரில. மற்ற மீன் எதுவும் தேவையில்லை நமக்கு. அயிலை, காரை, கிளாத்தி தான் வந்திருக்கு. இன்றைக்கி காற்று ஒன்றுமே இல்லை மக்களே. நைட்டு ஃபுல்லாக சரியான மழை. வழக்கமாக 3 மணிக்கு தான் நாங்கள் கடலுக்கு போவோம். ஆனால் மழை அதிகமாக வெஞ்சிகிட்டு இருந்ததுனால 5:30க்கு தான் நாங்கள் இன்றைக்கி கடலுக்கு வந்திருக்கோம். ஒரு மிஷினில் வந்தால் நேரமாக வர முடியாததுனால 2 மிஷினை ஸ்டார்ட் பண்ணி வந்திருக்கு. அவ்வளோதான். மக்களே, நமக்கு காலையிலேருந்தே தூட்டாவுக்கு தான் போட்டுட்ருக்கோம் மக்களே. நமக்கு தூட்டா எதுவும் கிடைக்கல. கிளாத்தியாக தான் கொழி வருது. தூட்டா அடுத்தது வருதான்னு பார்ப்போம். நான் ஒன்று பாரு. மக்களே, தூட்டா அப்படிங்கிறது என்னென்னா, சீலா மீனுக்கு பிடிக்கிற இறையை தான் நாங்கள் தூட்டான்னு சொல்லுவோம். காரை மீன், அப்புறம் அயிலை, கொழுவாலை, நாச்சிலா, இதை தான் நாங்கள் தூட்டான்னு சொல்லுவோம். ஸோ காற்று இல்லாதனால நம்ம இப்போ கனவை தூட்டா பிடிச்சி நம்ம தொட்டியில் ஓட விட்டுட்டு கனவைக்கு தான் போவோம். காற்று வந்த அப்புறம் தான் நம்ம மீனுக்கு போவோம். ஏன்னா மீனுக்கு போகிறதுக்கு பாய் எழுப்பி ஓடணும். இப்போ தான் ஒரு காரை பிடிச்சி வந்திருக்கு மக்களே. தெரியுதா? இங்கே
மக்களே நமக்கு வந்து 5 தூட்டா தான் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 5 காரை ஒரு ஐயில் தான் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அதை வச்சு தான் தூண்டியை கோர்த்து இப்போ நம்ம சீலா மீன் பிடிக்கிறதுக்கு போட பார்க்குறோம். காற்று இல்லாததுனால இப்போ நம்ம பாய் எழுப்ப முடியாது. அதனால் தூட்டா இப்போ கொறுத்து போட்டு ஓடுறோம் மக்களே. எங்களுக்கு ஆய்வுகளே இப்போ பாருங்க, எங்களுக்கு இப்போ இரவு மாலை 5 மணி ஒரு கல்யாணம் இருக்குது. அப்புறம் திங்கக்கிழமை ஒரு கல்யாணம் இருக்குது. எங்கள் குடும்பத்தில் 2 கல்யாணம் இருக்குது. சீக்கிரமாக கல்யாணம் போய் ஆகணும். எப்போ மீனும் மொத்தம் செய்யலை, என்ன செய்யணும் தெரியல. நீங்கள் எங்களுக்கு கல்யாணம் வேணுங்க. நீங்கள் வேணுனாலும் எங்களுக்கு கைட்டில் விளையாடுங்க. ஆமாம், இறை போட்டுருக்கோம். சீலைன்னு மாட்டு காற்று இல்லை, நீமாடி இல்லை. அப்புறம் மூச்சு கூட கஷ்டமாக இருக்குது. மக்களை இப்போ நம்ம கொறுத்து போட்ட தூட்டாவில் வந்து மீன் கொழி வருது. ரெக்கார்டாகுதா? கீழே இருந்து நீ ஓடுறது அப்படி மரத்தை பிடிச்சிக்கலாம். பெரிய மீன் தான் அடுத்து நீஞ்சிருக்கு. பட்டம் நோண்டு வாங்கி. ஹாய் மக்களே, பச்சை பசங்க பேசுகிறேன். நாங்கள் தூட்டாக வந்தோம். தூட்டா ஒரு 5 கார் ஆகிட்டது. வரும்போது வளர்த்து மீன் போட்டு ஓடிருந்தோம். ஒரு சீரா மீன் பிடிச்சது பாருங்க, மஞ்சள் மீன். மக்களே இப்போ நமக்கு வரையாத்தனத்தில் அடுத்தடுத்து மீன் கொழி வந்துட்டுருக்கு. காற்று ஏற்கனவே சொன்ன மாதிரி காற்று இல்லாதனால பாய் எழுப்பி ஓட முடியலை. வரையாத்தனத்தில் நம்ம மீன் இப்போ படுத்தாச்சு. அடுத்தது தூட்டா போட்டு ஓட போகிறோம் மக்களே. No.
கம்பெனி சின்ன லைட்டாக தூக்க அடிச்சு இந்த பக்கம் வாங்க. பட்டம் அப்படியே அடிச்சு தூக்கு. மக்களே, இப்போ நமக்கு வரையாத்தனத்தில் வந்து அப்ராஸ் மீன் கொழி வந்திருக்கு. ஒரு 2.5 கிலோ 2 கிலோ வரும், 2.5 கிலோ வரும். நம்ம பட்டை மச்சான் கையில் வந்து அப்ராஸ் மீன் இருக்குது. நம்ம பட்டை மச்சானோட ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து காற்றே இல்லை மக்களே. கடலில் ராத்திரி ஃபுல்லாக சரியான மழை, அடித்தா மழை இல்லைன்னா வெயில். கடலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மக்களை, இப்போ நம்ம காற்று இல்லாததுனால பாய் எழுப்பி ஓட முடியாத காரணத்தினால நம்ம வந்து கனவைக்கு கயிறு விட்டு இப்போ ஒரு கனவை கொழி வருது. இதுதான் கனவை. மக்களே, கடலில் சுத்தமாக காற்றே இல்லை. காற்று இல்லைன்னா இப்படி தான் கிடக்கும் மக்களே. நீங்கள் நம்புவீங்களா இது கடல்னு? அந்த மாதிரி கிடக்கு பாருங்கள், கண்ணாடி மாதிரி கிடக்கு. ஸோ காற்று வரும்போது தான் மார்ஸ் அதிகமாக எழும்பு மக்களே. இப்போ காற்று இல்லாமல் தான் இருக்குது மக்களே. மக்களே, பட்டை மச்சான் பேசுகிறேன். இப்போ தான் ஒரு மீன் படுத்தோம், ஒரு மீன் படுத்தோம். இவங்க ஓடி ஒரு காற்று இல்லை, அதெல்லாம் கனவு கொண்டு போட்டோம். 2 கனவு ஆட்டுது. இப்போ தான் தூட்ட ஓட்டு ஓடணும். ஏற்கனவே பண்ண கிடைச்சதான் ஒரு மீன் பிடிச்சது. மீன் காட்டு பண்ண கிடக்கு. மக்களே, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருவர் வந்து கமெண்டில் தெரிவித்தாங்க. என்ன தெரிவித்தாங்கன்னா, எதுக்கு இப்படி மீனை வந்து கம்ப வச்சு அடிக்கிறீங்க அப்படி கேட்டாப்புல. ஒரு மனிதனைய அடிப்படையில் கேட்டிருக்காப்புல. அது நல்லது தான். அது ஏன் நாங்கள் வந்து கம்ப வச்சு அடிக்கிறோன்னா, அது அந்த அடித்து கொன்னாதான் அதனுடைய வாயில் இருக்க தூண்டியை நம்மளால் எடுக்க முடியும். அதனால தான் அதை அடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது மக்களே. இப்போ நமக்கு கனவை தான் கொழு வருது மக்களே. இப்போ நம்ம பட்டை மச்சான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, நல்ல ஆதரவு தரீங்க மக்களே. ஆனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம வீடியோவை நீங்கள் பார்த்தா தான் அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் வந்து ஒரு நல்ல வீடியோ தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம் மக்களே. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவை தாங்க மக்களே. சரி மக்களே, நம்ம ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மக்களே.